فمن يرد الله أن يهديه يشرح صدره للإسلام. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். என் பழைய பேர் அசோக்குமார். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு முக்கியமான காரணம் என்னோடய ஃப்ரெண்டு அமீர். அவர் பீகார். அவங்க கூட தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கிறப்போ நான் கேட்டேன், நான் இந்த பள்ளிவாசலுக்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறப்போ அவன் சொன்னான், ஈஸியாக நான் வரலாண்ணா அப்படின்ட்டு. நான் வந்தால் ஏதாவது சொல்லுவாங்களாடா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி சரி நானும் வரேன் அப்படின்ட்டு அப்புறம் எனக்கு தொழுகு முறையை சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் நீங்கள் நான் இப்படி தானே ஒழு செய்யணும், ஒழு செஞ்சுட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டு தொழுதுக்கலாண்ணா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே போய் தொழுதுட்டேன். அதுக்கப்புறம் நான் வாரம் ஜும்மா அப்புறம் நான் இருந்துட்டு அப்புறம் ஜும்மாக்கு வாரம் போகிறது, அத்தரை பூசிக்கிறது, சுருமா போட்டுக்குவேன். அந்த அன்னைக்கு மட்டும் ஏதோ ஒரு 2 ரக்காய் தான் போய் தொழுகு போவேன். ஆனால் அது அவ்வளோ ஜாலியாக போவோம். அதான் அதுவும் போக அந்த 12 மணி ஆகிறதுக்குள்ளே அதை அப்படி இப்படி நாங்கள் பேசி ஒரு விளையாட்டுத்தனமாகவே, ஆனால் அது எனக்கு ஒரு இதாக இருந்தது. ஆனால் நாங்கள் போனோம், நல்லா தொழுகிட்டு இருந்தோம். அப்போது நாங்கள் ஒரு நாள் வேலை செஞ்சிட்ருக்கிறப்போ அவங்க அப்பா மவுத் ஆகிட்டார். அப்போ நான் அவனை கூப்பிட்டு டக்குன்னு சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனோன்னே அடி கழுவுனாங்க. அப்போ அதில் எனக்கு தண்ணி ஊற்றுற தண்ணி அவர் மேலே ஊற்றுறக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் ஒரு மவுத்தையே இவ்வளோ ஒரு தூய்மையாக இது பண்ணுறப்போ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவங்க அப்பா மவுத்துக்கு அப்புறம் அவங்க இங்கே இல்லவே இல்லை, மறுபடியும் அவங்க பீகாரே போயிட்டாங்க. அப்புறம் எனக்கு இஸ்லாத் அதுக்கப்புறம் தடை போட்டு போயிடுச்சு, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. மறுபடியும் அப்புறம் அந்த பழைய வாழ்க்கை அப்படியே வேலைக்கு போகிறது, அப்புறம் தேவையில்லாத இந்த உலக சுகத்துக்காகவே வாழ்ந்துட்டேன். அப்புறம் ஒரு 7 வருஷம் கழித்து எங்கள் அண்ணன் பிள்ளை ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. நான் எப்போவுமே இதே மாதிரி தான் இருப்பேன். அப்போது போய் பார்க்குறப்போ பக்கத்தில் ஒரு இஸ்லாமிய அவங்க இருந்தாங்க, பானு. அவங்க கூட இப்போ தான் எனக்கே தெரியும் அவங்க மவுத் ஆகிட்டாங்கன்னு. எனக்கு அதுவே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட தான் நான் முதல்ல அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு தாவா சென்டருக்கு போய் அவங்ககிட்ட களிமா சொல்லிவிட்டு அவங்ககிட்ட தான் சொன்னேன். எனக்கு காலையில் தான் தெரியும் அவங்களே மவுத் ஆகிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இருந்தாலும் சரி அவங்க தான் எனக்கு ஹக்கீம் பாய் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்போ அவங்க கூட பேசுகிறப்ப சொன்னாங்க, நீங்கள் லா இலா இல்லல்லா அண்ணா முகமது ரசூலுல்லா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு நீங்கள் முஸ்லீம் ஆகிட்டீங்க. ஆனால் அடிப்படையாக மார்க்க கல்வியை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ சரி நான் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு 10 நாள் சரி பொருளாதாரம் வீடு சூழ்நிலை சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு எல்லோரும் ஒரு ஹோல்சேல் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் ஹக்கீம் பாய்க்கு ஃபோன் பண்ணி, பாய் நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னேன். சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட வரல. அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் நானே போனேன். எனக்கு இன்னொருத்தர் மூலியமா அவர் ஜக்ரியா பாய் அவர் வந்தார் வழி அனுப்புறதுக்கு. அப்போ நான் இங்கே வந்தேன், ஆசிக் பாய்க்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் இங்கே வந்து 3 மாதம் படித்தேன். அமைதி விழுப்புரம் அமைதி மறுவாழ்வு மையம். இங்கே வந்து படிக்கிறப்போ எனக்கு நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்தன்றதே எனக்கு தெரியல. அப்போ நான் இங்கேருந்து ஒரு என்னன்னா குரான் அப்படின்றப்போ சும்மா எல்லாத்து மாதிரி பைபிள் இந்த மாதிரி இருக்கும், அப்படியே படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே தான் இருக்கிறது எல்லாமே. இந்த ஒரு மனிதனை ஒரு ஒழுக்கமாக நீ எப்படி வாழணுன்றது அது சொல்லுது. 2வது நமக்கு நேராக இருக்கிறவங்கள எவ்வளோ சம உரிமையாக நம்ம பார்க்கணும், எந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பார்க்கணுன்றத கற்றுக் கொடுத்துது. நான் நல்ல முறையாக அந்த 3 மாத கல்வியை கற்றுக்கிட்டு நான் நிறைய ஆசைகளோடு என் ஊருக்கு போனேன். சரி என் குழந்தைங்கள எனக்கு கிடைச்ச இஸ்லாத்து என் குழந்தைகளுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு போய் வீட்டில் நின்னேன். அப்போ இருந்தே அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்க அவங்க மறுக்கிறாங்க. அப்போ நான் போனதுலேருந்தே
அவங்கக்கிட்ட அந்த இது இல்லை. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு நான் ஃபஜர் தொழுவேன், பையனை தொழுக வைப்பேன். அவங்க வந்து அது ஏற்றுக்கிற அவங்களுக்கு மனப்பக்குவம் இல்லை. அது முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்குள்ளே ஒரு வழக்காகவும் வாக்குவாதமாகவே போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு சூழ்நிலையில் அது முத்திருச்சு. இதே வந்து நான் இந்த மார்க்கத்தை கற்றுக்காமல் இருந்திருந்தா, இந்த மார்க்கம் எனக்கு சொல்லித்தராமல் இருந்திருந்தா, நான் அந்த பிரச்சனையை நான் வேறு மாதிரி ஒரு சூழலில் ஹேண்டில் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த மார்க்கத்தை நான் கற்றுக்கிட்டதுனால ஒரு பொறுமை, ரெண்டாவது ஒரு கோபம், இது எல்லாமே என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை. அவ்வளவு பொறுமையாக இருக்கேன். எனக்கே என்னை பார்த்தா ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நான் இவ்வளவு பொறுமைக்காரனா அப்படின்னா நான் இல்லை. நான் அவ்வளோ பொறுமைக்காரனே இல்லை, ஒரு ஆத்திரக்காரன். எதை என் கையில் கிடச்சாலும் எடுத்து அடிச்சிடுவேன். அந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்தவன் இந்த மார்க்க கல்வியை கற்றுலேருந்து அவங்கள பேச விட்டு நான் கேட்குறேன், உங்களோட கஷ்டங்கள் என்ன, அதை சொல்லு, நீ ஏன் நீ என்ன வெறுக்கிற, எதனால் வெறுக்கிற அப்படின்னு கேட்குறப்போ அவங்கள பேச வச்சு நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த இஸ்லாம் பிடிக்கலன்றதை தாண்டி அவங்க ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனப்பக்குவம் இல்லை. பட் நான் நிறைய சொன்னேன். அப்புறம் ரொம்ப முருகமாக போகிறப்போ உமான் பாய்க்கு ஃபோன் பண்ண கூட இல்லை, நான் அப்படியே விழுப்புரம் கிளம்பி வந்துட்டேன். சரி, என்னோடய படித்த இடமே என்னை தூக்கி பிடிக்குன்னு ஒரு நம்பிக்கை. இன்ஷா அல்லாஹ் நான் வந்தேன். எனக்கு எல்லா ஆதரவும் எனக்கு கொடுக்குறாங்க என்னோடய சகோதரர்கள். நான் உடன்பிறவா சகோதரர்கள், அண்ணா, அப்பா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பிங்க எல்லாருமே எனக்கு ஒரு உறவுகளாக இங்கே இருக்காங்க. அது நினைக்கிறப்போ எனக்கு வார்த்தை வரதில்லை, ரொம்ப அடைக்குது. ஆனால் உண்மை இதுதான். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த இஸ்லாத்தை விட்டு நான் போகணுன்னா என் மவுத் போனக்கப்புறம் தான் நான் இந்த இஸ்லாத்தை விட்டு போவேன். அது எது என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, அந்த தைரியத்தில் எனக்கு இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஃபேமிலி அவங்க இருக்கட்டும், ஆனால் அவங்க ஏற்றுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அது நான் துவா செய்கிறேன். ஆனால் அவங்க ஏற்றுக்கலை அப்படின்னா கூட கடைசி வரைக்கும் நான் இந்த இஸ்லாமியிலேருந்து முஸ்லீமாகவே இருந்து முஸ்லீமாக நான் மௌத்தாகணுன்னு நான் இது பண்ணிக்கிறேன். அதனால் எனக்கு இஸ்லாம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு, பொறுமையை, அப்புறம் ஒரு மனிதனாக இருக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால் இந்த இஸ்லாம் என்னை விட்டு போகாது. அப்புறம் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த முஜாஹித் ஹஜ்ரத், சத்தார் ஹஜ்ரத், உமர் ஃபாரூக் ஹஜ்ரத், அது போக உமான் பாய், இவங்க எல்லாத்துக்கும் எனக்கு நன்றி சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்கும் அவங்க நான் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.